பாலன் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே விண்ணப்பம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த இடத்துல கொடுக்குறான்னு நான் தெளிவாக அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கிற இடம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்குயர்மெண்ட் 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7783 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வந்து டிகிரி வரைக்கும் படிச்சிங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி அப்கமிங் தமிழ்நாடு ஜாப்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் ஜாப்ஸு, ரிசல்ட்டு எல்லாமே நம்ம சேனலில் வரும். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா டேபிளாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா 3886 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7700லேருந்து 24200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சம்பளம் கம்மி தான், ஆனால் இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் லீவுனா லீவ் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெனிஃபிட் கிடைக்குது. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 305 வேகன்சி இருக்குது. இதுக்கு 5700 18,000 வரைக்கும் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3592 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4100 12,500 வரைக்கும் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்லாம் நல்லா இருக்குது, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7783 வேகன்சி. அங்கன்வாடி ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா 10th 12th கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th கேட்டிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் எது படிச்சிக்கிறீங்களோ அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 20,200 வரைக்கும் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடுவீங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்புவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு நேர்காணல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த அலுவலகத்தில் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐசிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கும், அதனால் அந்தந்த ஏரியாவில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சென்னை ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொல்லலை. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதில் மென்ஷன் பண்ணலாம், எல்லாமே இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. எப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறதுக்கு தேதி வரப்போகுதுன்னா ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சத்துணவுக்கும் அங்கன்வாடி ப்ளஸ் இன்னும் நிறையா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கிறது எல்லாமே ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்காதீங்க போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது நிறைய டவுட்டு கேட்குறீங்க. அந்த டவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஒருத்தர் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்ரஸ் மாற்றலை, நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே விண்ணப்பிக்கிறேன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கணும்னா கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் அவங்களுடைய அட்ரஸில் தான் நீங்கள் இருப்பீங்க, அந்த கிராமத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணால் உடனே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இன்னும் 4 இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி நிறைய டவுட்ஸு நிறைய இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியராக சொல்லிடுறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக நினச்சிங்களா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.